நம்மளுடைய குலதெய்வ ஆலயத்துக்கு முடித்த பிறகு அருகிலுள்ள சிவாலயம் போகும்போது பொருளாக கொடுங்க. அங்கே உள்ள சின்ன சின்ன சிவாலயங்களுக்கு பொருளாக கொடுக்கலாம். அது முடியாதவங்க தன் உடலால் அங்கே உள்ள சுற்றி இருக்கிற அந்த வேஸ்டேஜ் பொருட்கள் கிழிச்சு போட்டது அந்த குப்பைகள் எடுத்து உழவாரப்பணி பண்ணலாம். அதையும் முடியாதவங்க உங்களுடைய நாவினால் திருமுறைகள் பாடலாம். எதுவுமே முடியல அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பம் நலமாக இருப்பதற்காக இறைவனை வேண்டுங்கள். அந்த இடத்துல மௌனத்தை கடைபிடித்து வேற சிந்தனை இல்லாமல் இறைவை வேண்டாவே அந்த சிவராத்திரி முழுமை பெறும். சும்மா சொல்லலை, நம்மளுடைய முன்னோர்கள் சிவராத்திரிங்கிறது மகா சிவராத்திரி காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. ஒவ்வொரு மாதமுமே ஒரு பண்டிகை வருது. ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், அதை விட்டோம்னா உங்களுக்கு ஆடிப்புறம், ஆணி உத்திரம், புரட்டாசி மகாலய அமாவாசை, ஆவணி அவிட்டம், அதை விட்டோம்னா ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபத்திருநாள், மார்கழி ஆருத்ராசனம், தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், இப்படி ஒவ்வொன்றுமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. நம்மளுடைய ஆதியை தேர்னோம்னா, நம்மளுடைய வழிபாட்டு முறையை தேர்னாவே ஆதியை கண்டுபிடிச்சலாம். சிவாய நமக. மற்றொரு நேரத்தை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்றைய நன்னாளில் அடியார்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சிறிய ஒரு வழிகாட்டுதல். நாளை சிவராத்திரி, ஒரு அற்புதமான ஒரு நாள், ஒரு அருமையான பெருநாள். தமிழர்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டிய ஒரு தருணம். பல பேருக்கு நம்ம கொண்டாட மறந்தோடைய விளைவு குலதெய்வமே தெரியாம இருக்காங்க. அதனால அடிக்கடி சொல்றது, அருகில் இருந்தால் தினமும் போங்க, கொஞ்சம் தூரமா இருந்தா வாரம் போங்க, அதை விட தூரமா இருந்தா மாதம் ஒரு முறை போங்க, இன்னும் தூரமா இருந்தா 6 மாதத்துக்கு ஒரு முறை போங்க, வெகு தூரமா இருந்தா ஆண்டுக்கு ஒரு முறை போங்க. ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளுடைய முன்னோர்களால் பார்த்து உருவாக்கப்பட்ட ஆலயங்களை நாம் பாதுகாக்க வேண்டிய நாள். அடிக்கடி சென்றாலே அந்த ஆலயங்கள் புனரமைப்பெறும். ஆகவே நாளை மகா சிவராத்திரி அன்று குலதெய்வ வழிபாடை காணுங்கள். அதை கண்டு கழித்து விட குலதெய்வத்துக்கெல்லாம் பெருந்தெய்வமான சிவ வழிபாடை விடாதீங்க.